ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல் எந்திரிச்சாச்சுங்க. ஏன்னா இன்றைக்கி பசங்களுக்கு இன்றைக்கும் ஸ்கூல் இருந்தது. அதனால தாங்க நேரத்தில் எந்திரிச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி ஃபஸ்ட்டு வெளியே வேலை முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டாச்சுங்க. நேற்று பார்த்திங்கன்னா செடியில் 2 ரோஸ் வந்து மொக்கா இருந்தது. இன்றைக்கி நல்லா வெடித்து வந்திருந்தது. பார்க்கவே அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் வெளியவே இருந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து கிச்சன் சமையலெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. இன்றைக்கி லன்ச்சு பார்த்திங்க அப்படின்னா சாம்பார், ரசமும் சாதம் தாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நைட்டே கொள்ளு ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன். சரி அதை வந்து முளை கட்டுறதுக்கு எடுத்து வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டுங்க. சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. அப்படியே சாப்பாடும் அடுப்பில் வச்சாச்சுங்க. லஞ்சுக்கு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டிஃபனுக்கு வந்து இன்றைக்கி ராகி சேமியா செய்யலாம் அப்படின்ட்டு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கொஞ்சமாக ஸ்ப்ரவுட் இருந்தது, பச்சை பயிறு முளை கட்டினது. சரி அதை அப்படியே சேமியாவோட செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதையும் எடுத்து செஞ்சிட்ருக்குறேங்க. அப்படியே விட்டுட்டோமா அது வேஸ்ட்டாக தான் போகும், யாரும் சாப்பிடவும் மாட்டாங்க. சரி சேமியாவில் போட்டு கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு அதையே அப்படியே ரெடி பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கிச்சன் வேலையில் சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க மாடிக்கு போய் துணி ஊற வைக்கலான்ட்டு போனேன். இன்றைக்கி துணி துவைக்கிற வேலை இருந்தது. மேலே போய் பார்த்தா வானம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. மேகமெல்லாம் அப்படி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக கலைஞ்சி நல்லா அழகாக இருந்தது. பார்க்கவே அழகாக இருந்துச்சுங்க. கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துணியெல்லாம் ஊற வச்சுட்டு கீழே வந்து செடிக்கு தண்ணி ஊற்றலான்ட்டு வந்தாச்சுங்க. செடிக்கு தண்ணி ஊற்றும்போது பார்த்திங்கன்னா எந்த வேலையும் இருக்கக்கூடாது நமக்கு. அப்போ தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். நமக்கு வந்து மனசு கொஞ்சம் அமைதியாக ஆன மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த வேலை எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஜாலியாக செய்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு பசங்களுக்கு டிஃபனெல்லாம் போட்டு கொடுத்துட்டு லஞ்சும் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க. இன்றைக்கி வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பேரிக்காய், அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், ஒரு கப்பில் பார்த்திங்கன்னா சாப்பாடும் சாம்பாரும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க. இன்னொரு கப்பில் பார்த்திங்கன்னா தயிர் மிக்ஸ் பண்ணி அதில் ரசம் ஊற்றி கொடுத்து பேக் பண்ணிட்டேங்க. இந்த காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரசமும் தயிரும் சேர்ந்து சாப்பிட்றது. அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாச்சுங்க. அதுக்கப்புறம் செடியிலேருந்து பூ பறிச்சுட்டு வந்து சாமிக்கும் வச்சாச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.